பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஹல்லேலூயா. நன்றாக கவனியுங்கள். கிறிஸ்துவனுடைய பிறப்பை தீர்க்கன் முன்னறிவிக்கிறான். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் பண்டிகையை கொண்டாடும்படி நாம் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். நன்றாக கவனியுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். என்றைக்கோ பிறந்த தேவனை நாம் கொண்டாடல, நம்மோடு கூட இருக்கிற தேவனை நாம் கொண்டாடுகிறோம். Glory to God. அவரை பிதாவானவர் நமக்கு இந்த பூமியில் கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுடைய கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக உங்களுக்கு இயேசு பிறந்தாரே, அவர் பிறந்ததற்காக அவருக்கு ஒரு நன்றி சொல்லி பாருங்க. கட்டாயம் உங்களோடு கூட இருக்கிற இம்மானுவேல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. இப்போ இயேசு யாருக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிறாருங்க. அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிற இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு நான் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கிறீர், அதை நான் அறிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் என்று சொல்லுங்க. கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு அடையாளத்தை காண்பிப்பார். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட அடையாளமாய் இருந்தாலும் சரி, தேவ நாமம் மகிமைப்படும்படி உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்து வெளியரங்கமாய் செயல்படும்படி இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நான் சொல்லுவேன், இந்த கிறிஸ்மஸ் நாளில் நீங்கள் எதை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள், எதை குறித்து நீங்கள் பயந்து போயிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அடையாளம் இன்றைக்கு தேவனால் கொடுக்கப்படுகிறது. அந்த அடையாளத்தை கேளுங்க. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நிமித்தம் இந்த முழு உலகமே மகிழ்ச்சி அடையும்னா உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு மகிழ்ச்சி உண்டாகுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக தாங்க, அவர்களுடைய துயரங்களை நீக்கும்படியாக தாங்க இயேசு பிறந்தார். யாருக்கோ அவர் பிறக்கலைங்க, நமக்காக பிறந்தார். நீங்கள் தைரியமாக சொல்லலாம், இயேசு பிறந்தது எனக்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஹல்லேலூயா. இயேசு பிறந்திருக்கிறார் என்று கொண்டாடுகிறோமே தவிர, இயேசு எனக்காக பிறந்தார், அந்த உரிமையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு உங்களுக்காக பிறந்த கிறிஸ்துவை நீங்கள் கொண்டாடுங்க. கிறிஸ்மஸை கொண்டாடுங்க, கிறிஸ்துவை கொண்டாடுங்க. அவரை நீங்கள் உயர்த்தும் பொழுது தான், அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தும் பொழுது தான் என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? என்னோடு கூட சேர்ந்து அவரை மட்டும் உயர்த்துங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். தேவன் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை, இதை நான் செய்வேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்கிறார். Glory to God. ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த நாளில் ஆயத்தமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவர்களுடைய வேண்டுதல் என்ன இன்றைக்கு தேவ சமூகத்தில் கேட்கப்படட்டும். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்து, ஆண்டவரே நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை நீர் நிரூபிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நிமித்தம் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிருக்கட்டப்பா. அவங்க இழந்த சந்தோஷத்தை, இழந்த மகிழ்ச்சியை கர்த்தர் திரும்பவும் நீ கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர்களுடைய கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படட்டும். அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.